வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தரக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னா பொங்கல் பரிசு. இந்த பொங்கல் பரிசுக்கு எவ்வளோ தருவாங்க, ரேஷன் கடை மூலயமா எவ்வளோ தருவாங்க, பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நேரடியாக எவ்வளோ தருவாங்க, என்னென்ன பொருட்கள் தருவாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அரசு தரப்பிலிருந்து அதிரடியாக வெளியாகிவிட்டது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொங்கல் பரிசு அப்படிங்கிறது எதற்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, தமிழ் திருநாளாம் அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் நாளாக அவங்க கொண்டாடுவாங்க. அந்த பொங்கல் நாளை முன்னிட்டு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுமிட்சமாக இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்தில் அரசாங்கம் தராங்க. இதில் எதிர்கட்சியிலிருந்து சில பேர் நபர்கள் கூறுவது என்னன்னா, அரிசி, சர்க்கரை, நெய் இது போன்ற பொருட்கள் தராங்க அப்படின்னா இன்னும் மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுதில்ல. அந்த வறுமையை போக்குறதுக்கு உண்டான முயற்சி ஏதாச்சும் ஈடுபட்டாங்களா அப்படிங்கிற மாரி பார்த்தீங்க அப்படின்னா கேள்விகள்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பதில் கிடையாது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி அரசியல் நிறையா விதமான அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது சம்மந்தமாலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம மிக சிறப்பாக பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவில் பொங்கல் பரிசு எவ்வளோ, வங்கி கணக்கில் எவ்வளோ போடுறாங்க, ரேஷன் கார்டுக்கு எவ்வளோ தராங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னும் பல விதமான தகவல்களை எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வங்கி கணக்கில் நேரடியாக வழங்கப்படுமா? தமிழக அரசின் முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சென்னை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் ரொக்க பணம் வழங்கப்படுவதாக தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஆலோசனை செய்து வரும் நிலையில் ரேஷன் கடையிலேயே டோக்கன் அடிப்படையில் இந்த குறை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நேரடியாக வங்கியில் செலுத்தி 3 முக்கிய சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இதில் செலுத்துறதுல 3 வகையான சிக்கல்கள் நீடிக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்த அனைத்து ரேஷன் அட்டைதாரர் குடும்ப தலைவர்களுக்கும் வங்கி கணக்கு தேவை. அதாவது இப்போ குடும்ப தலைவிகளுக்கு தலைவியோ தலைவனோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வங்கி கணக்கு அப்படிங்கிறது கட்டாயமாயிருச்சு. இனிமேல் அரசு கையில் கொடுக்கறதோட வங்கி கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக போடுற ப்ராசஸிங் தான் இனி வரும் காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் குடும்ப தலைவர்களின் வங்கி கணக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இல்லாமல் வங்கி கணக்கில் அவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வங்கி அக்கௌண்ட்டு மட்டும் இருந்தால் போதாது, அதில் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத அவங்க எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட தொகை உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கணும். மறுபடியும் அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்டு போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லெட்டர் எழுதி கொடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணி அதுக்கு சிக்னேச்சர் பண்ணி இதுமாரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும். அதனால் மினிமம் பேலன்ஸ் ஒரு 500லேருந்து ஒரு 700க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறது மிக மிக பரவாயில்ல. ஓகேங்களா? அதே இந்த ஃபோன்பே கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்களாக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 100-200 இருந்தால் கூட போதும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இப்போ மினிமம் வந்து கூகுள் பே ஃபோன்பே வச்சுக்கிறீங்கன்னா ஒன்று ஈஸி பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு மாற்றங்கள் பண்ணுவாங்க. அப்போ வந்து அது அதிகமாக வந்து இருக்கிற மாரி அமௌண்ட்டு காட்டும். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாத பணம் எடுக்கிறீங்க, இவங்கெல்லாம் வந்து மாதம் 1000 ரூபா தான், அதிலே வந்து 1000 ரூபாய் எடுத்துட்டாங்க, ஜீரோவில் விட்டுருவாங்க. அப்படி விடக்கூடாது, ஏதோ ஒரு மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை என்றால் அரசு கொடுக்கும் பொங்கல் பரிசு பணம் இல்லாமல் போய்விடும். அதாவது அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்காமையே போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதன் காரணமாக நேரடியாக வங்கியில் பணம் செலுத்துவதற்குண்டான ஆலோசனையில் நன்மை தீமை ஆய்வு செய்து தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. அதாவது இதில் வந்து அது வந்து நன்மையா தீமையா அக்கௌண்ட்டில் போடுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு ஆலோசனை குழு இருக்குது. அந்த ஆலோசனை குழு என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடப்பாங்க. அந்த ஆலோசனை குழு இன்னும் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்குது. எப்போ வேணாலும் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பணம் தவிர பொங்கல் பரிசு டோக்கன் அடுத்த வாரம் இறுதியில் இருந்து தொடங்கும். பெரும்பாலும் 27ஆம் தேதி இருந்தே வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளனர். அதாவது வந்து 27ஆம் தேதியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் வந்து டோக்கன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரேஷன் கடையில் ப்ரெஷர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரெஷரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட 3 விஷயங்கள் காரணமாக நேரடியாக பணம் செலுத்த வேண்டும் என்ற திட்டத்தில் தமிழ்நாடு அரசு உள்ளதாகவும் வங்கி கணக்குகளை சோதனை செய்து அதை முறையாக வகைப்படுத்தி பேசி, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வங்கி கணக்குகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. கரெக்டாக சரியாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. பொங்கல் பரிசு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடைகளில் பொங்கலை முன்னிட்டு வழங்கப்படும் சிறப்பு தொகுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிசு தொகை வெல்லும் சேர்த்து வழங்கப்படும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடையில் பரிசு பொருட்கள் கொடுத்தும் வெல்லமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்த்து வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முடிவை இந்த வாரமே தமிழ்நாடு அரசு எடுக்கும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்ன வழங்கப்படும்? பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசுகளில் வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டை பொருட்கள் அட்டைதாரர்கள் தவிர குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 + 1600 பொங்கல் பரிசு நியாய விலை கடைகள் மூலம் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அப்டேட். சர்க்கரை அட்டை, குடும்ப அட்டை இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய் பொங்கல் பரிசு நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும். பொங்கல் நாளாம் திருநாளில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளில் முன்னிட்டாக, அதாவது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 1000, இது ஒரு 1600, மொத்தம் ஒரு 2600 சம்திங் சொல்கிறாங்க. போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த முறை மஞ்சப்பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படும். கடந்த ஆண்டு 2022ஆம் ஆண்டு 21 பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் கடந்த வருடம் வழங்கப்பட்டது போல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல்
அடுத்த வரும் உள்ளாட்சி தேர்தலில் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 2,38,00,000 சிலரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்காக செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம். ஓகேங்களா, இதை பற்றினா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.